எல்லோருக்கும் வணக்கம். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு வத்திக்கான் ஒரு அரிய நிகழ்வை புதுமை அப்படின்னு அங்கீகரித்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன அரிய நிகழ்வு, என்ன புதுமை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணூர் மாவட்டத்தின் விலாக்கண்ணூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் அருட்பணியாளர் தாமஸ் பத்திக்கல் காலை திருப்பலி நிறைவேற்றிட்டு இருக்கும் பொழுது நடுப்பூசம் முடிஞ்ச உடனே நற்கருணையில் அவர் ஒரு மாற்றத்தை பார்க்குறாரு. அது என்ன மாற்றம் அப்படின்னா, நற்கருணையில் ஒரு சிறிய புள்ளி தோன்றதை பார்க்குறாரு. 1-2 நிமிஷம் கூட இருக்காது, உடனடியாகவே அந்த புள்ளி பெருசாகி அதில் ஆண்டவர் இயேசுனுடைய திருமுகத்தை அவர் பார்க்குறாரு. அவர் மட்டும் பார்க்கல, அங்கிருந்த சாக்ரிஸ்டன், திருப்பலிக்கு வந்திருந்த மக்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசுனுடைய முகத்தை நற்கருணையில் பார்த்த உடனே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. உடனடியாகவே அந்த நற்கருணை பாதுகாக்கப்பட்டு கேரளா சீரோ மலபார் திருச்சபை அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. 2020ஆம் ஆண்டு அந்த நற்கருணையானது மறு ஆய்வுக்காக வத்திக்கானுக்கு அனுப்பப்படுது. 2 நாட்களுக்கு முன்னால், அதாவது மே மாதம் 31ஆம் தேதி வத்திக்கான் ஏறக்குறைய 12 ஆண்டுகள் கழித்து இந்த புதுமையை அஃபிஷியலாக யூக்கரிஸ்டிக் மிராக்கிள் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அறிவிக்கிறாங்க. இந்த நற்கருணை புதுமையை இன்னைக்கு பார்க்கறதுக்காக ஏராளமான மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இது நற்கருணை புதுமை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நற்கருணை மீது கொண்டிருக்கிற அன்பையும் பக்தியையும் நம்பிக்கையையும் ஆழப்படுத்துது, உறுதிப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இது நற்கருணை புதுமையை பற்றி அறியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.